ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 777 தமிழன் மீடியா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2 மாதங்களாக பார்த்திங்க அப்படின்னா போர் நடைபெற்று கொண்டிருந்ததன் காரணமாக ஏராளமான விமான சேவைகள் ரத்து செஞ்சுருந்தாங்க. இதன் காரணமாக தமிழ் நண்பர்கள் தங்களுக்கான தாயத்திற்கு செல்ல வேண்டிய பயணங்கள் தடைப்பட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த தடைகள்லாம் நீங்கி ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தங்களுக்கான விமான சேவைகள் அனைத்து விமான நிறுவனங்களும் இப்போ செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ஏர்லைன்ஸ் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர பார்த்திங்க அப்படின்னா ரியாத்திலிருந்தும் ஜித்தாவிலிருந்து மட்டுமே இந்திய விமான நிறுவனங்கள் தங்களுக்கான சேவையை வழங்கியிருந்தாங்க. இப்போ கடந்த ஒரு வாரமாக ஒரு 2-3 நாட்களாக தமாமிலிருந்தும் பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸும் ஏர் இண்டியாவும் தங்களுக்கான விமான சேவையை துவங்கியிருக்காங்க. உங்களுக்கான விமான டிக்கெட் முன்பதிவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த விமான நடைமுறையில் இருக்கா இல்லை அந்த விமானம் எதுவும் ரத்து செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஸ்டேட்டஸை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். இது இல்லாமல் மற்ற என்னென்ன விமான நிறுவனங்கள் தமாம், ஜித்தா மற்றும் ரியாத் போன்ற நகரங்களிலிருந்து இந்தியாவிற்கு விமான சேவைகள் வழங்குது. ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்ற இந்திய நகரங்களுக்கு என்னென்ன இது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸு, இண்டிகோ, விஸ்டாரா, ஆகாஷ் ஏர். விஸ்டாராவும் ஆகாஷ் ஏரும் ஜித்தாவிலிருந்து மட்டும்தான் சர்வீஸ் கொடுக்குறாங்க. நம்ம தமாம்லேருந்தும் ரியாத்திலிருந்தும் சர்வீஸ் இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற விமான நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓமன் ஏர்வைஸ், சலாம் ஏர்வைஸ், எட்டிகாட் ஏர்வைஸ், ஏர் அரேபியா, ப்ளே துபாய், எமிரேட்ஸ், அதுக்கப்புறம் கட்டார் ஏர்வைஸ், அதுக்கப்புறம் கல்ஃப் ஏர்வைஸ், குவைத் ஏர்வைஸ், ஜசீரா ஏர்வைஸ், சவுதியா டெல்லி, மும்பை போன்ற இடங்களுக்கு மட்டும் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிளேனர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லக்னோ, அதுக்கப்புறம் டெல்லி, மும்பை போன்ற இடங்களுக்கு மட்டும் விமான சேவையை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருவனந்தபுரத்துக்கும் விமான சேவையை கொடுக்குறாங்க பிளேனர்ஸ். அந்த பிளேனர்ஸ் அப்படின்றது சவுதி அரேபியாவுடைய விமான நிறுவனம். சரிங்களா? இந்த விமான நிறுவனங்கள் தான் இப்போதைக்கு தங்களுக்கான சேவையை கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக அளவில் விமான சேவைகள் அதிக அளவில் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் இப்பொழுது பார்த்திங்க அப்படின்னா விமான முன்பதிவு கட்டணம் அப்படின்றது டிக்கெட் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது. அதனால் ஒரு 2 மந்த்ஸுக்கு நீங்கள் ஒரு பயணம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான விமான டிக்கெட் ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்கிடுங்க. அப்படி அது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான விமான முன்பதிவும் செய்து கொள்ளலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் செய்யப்படும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.